இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பூர்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடுங்க, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை தோசை, சப்பாத்தி, பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் பூர்ஜி பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தயிர் தான். இந்த தயிர் வந்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிராக எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப புளிக்கக்கூடாதுங்க, ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, மோர் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து நல்லா விஸ்கு வச்சு சிலுப்பி விட்டுருங்க. அப்போ எல்லாமே நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிலுப்பி விட்டதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குழம்பு மாதிரி குழ குழன்னு இருக்கணும். இப்போ இதில் மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடித்த சீரக பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படி இல்லைனா கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிங் மசாலான்னு கடையில் கிடைக்கும். நீங்கள் எந்த பிராண்டு வேணால் வாங்கிக்கலாம். இது கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த மற்ற மசாலா மட்டும் போதும். இந்த கிச்சன் கிங் மசாலா போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கிறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா கசூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அது நல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கையால் பொடிச்சிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொடியெலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகி இந்த அளவுக்கு நமக்கு மசால் தயிர் எல்லாம் கலந்து இந்த அளவுக்கு இருக்கும். இதுதாங்க பேஸ். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக இந்த பூர்ஜி செய்கிறதுக்கு பன்னீரை நம்ம துருவி எடுத்துருக்கணும். பன்னீரோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு பன்னீரை வாங்கி நல்லா துருவி இருக்கேன். துருவுறதுன்னு பார்த்திங்கன்னா கேரட் துருவுறதுலே பெரிய கண்ணு உள்ளது இருக்கும் பார்த்திங்களா, அதில் துருவிக்கோங்க. ரொம்ப சன்னமாக துருவிடக்கூடாது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பன்னீர் பூர்ஜி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு சட்டியில் 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இதை கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. ஓரளவு லைட்டாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவு கண்ணாடி மாதிரி வதங்கி வந்திருக்குது இல்லையா, இப்போ இதில் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கிறேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ, மிளகாய் தூளும் சேர்த்துருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த பூர்ஜிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு பிங்க் சால்ட்டு சேர்த்துருக்குறாங்க. டேபிள் சால்ட்டாக இருந்தாலும் 1 டீஸ்பூன் சரியாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக வெண்ணெயும் போட்டு வதக்கி விடுங்க. வெண்ணெய் போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சின்ன சைஸில் எடுத்து நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக குடைமிளகாய், ஒரு சின்ன குடைமிளகாய் இருந்தால் பாதியை வந்து நீளமாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குடைமிளகாயும் போட்டு ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க தயிர் மசாலா கறவை இருக்குது பார்த்திங்களா, அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். அந்த பவுல்லையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவை வந்து வீணாக்கிட வேண்டாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. நான் சொன்ன அளவு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூடாகிற வரைக்கும் கலந்துக்கிட்டே இருங்க, திரிஞ்சிடாமல் இருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை அடுத்த ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 நிமிஷம் தான் கொதிக்க வச்சுருந்தேன். போட்டிருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா
அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஏற்கனவே துருவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் போடுறப்ப அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியமாக குறைச்சி வச்சுட்டு பன்னீரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்த ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விட போகிறோம். பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் ரப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும். இதுலேயே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், மேலே ஃப்ரெஷ்ஷாக தக்காளி ஒரு பாதி தக்காளியை நீளமாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கினது 1 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சையாக சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கடைசியாக இதில் எலும்புச்சம்பள சாறு ஒரு பாதி எலும்புச்சம்பள சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். புளிப்பு சுவை பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான பன்னீர் பூர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, சப்பாத்தி பூரியோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். சட்னிலாம் இல்லாதப்ப இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.